வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை மருத்துவமனையில் இருந்தபடியே தனது அலுவல் பணிகளை தொடர்வதாக அறிவித்தார். மருத்துவ மேற்பார்வையில் இருந்தபோதிலும் மருத்துவமனையில் தங்கியிருக்கும் போது அரசின் செயல்பாடுகள் தடையின்றி இருக்கும் என்று பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். சமூக ஊடக தளமான எக்ஸில் ஒரு பதிவில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களை நிவர்த்தி செய்வதில் எந்த தாமதமோ அல்லது மெத்தனமோ ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு தலைமைச் செயலாளர் என் முருகானந்தத்திற்கு அறிவுறுத்தியதாக முதல்வர் கூறினார். தற்காலிக மருத்துவமனையில் தங்கியிருக்கும் போதும் நிர்வாகம் மற்றும் பொது சேவையின் வேகத்தை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை ஸ்டாலின் வலியுறுத்தினார். தலைமைச் செயலாளருடனான தனது கலந்துரையாடலின் போது உங்கள் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் கீழ் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களின் முன்னேற்றம் குறித்து ஸ்டாலின் குறிப்பாக விசாரித்தார். இந்த முகாம்கள் மூலம் பெறப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை மற்றும் திங்கட்கிழமை நிலவரப்படி எத்தனை மனுக்கள் தீர்க்கப்பட்டுள்ளன என்பது குறித்த புதுப்பிப்புகளை அவர் கேட்டறிந்தார். அதிகாரப்பூர்வ வெளியீட்டின்படி முதல்வர் செவ்வாய்க்கிழமை காலை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து தேனாம்பேட்டையில் உள்ள அதன் சிறப்பு மருத்துவமனை கிளைக்கு கூடுதல் பரிசோதனைகளுக்காக பயணம் செய்து பின்னர் பிரதான மருத்துவமனைக்கு திரும்பினார். மருத்துவர்கள் அவரை 3 நாட்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் தனது நிர்வாக பொறுப்புகளை தொடரலாம் என்பதை உறுதிப்படுத்தினர். திங்கள்கிழமை வரை USS முகாம்கள் மூலம் பொதுமக்களிடமிருந்து மொத்தம் 5,74,614 மனுக்கள் பெறப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை தீர்க்க அந்தந்த துறைகள் தீவிரமாக செயல்படுகின்றனவா என்று ஸ்டாலின் கேட்டார். மேலும் முகாம்கள் திட்டமிட்டபடி நடத்தப்பட வேண்டும் என்றும் அவற்றில் கலந்து கொள்ளும் குடிமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். இருப்பினும் முதலமைச்சருக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் விரைவில் மருத்துவர்களிடமிருந்து அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். முதல்வர் நலமாக இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.